ஓம் ஸ்ரீ சாய்ராம். டிசம்பர் 26, 2023. சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம். பிரேமையின் திருவடிவங்களே, இயற்கையில் உள்ள தட்பவெட்ப நிலைகளைப் போலவே சுக துக்கங்கள் இருக்கின்றன. ஒரு சமயத்தில் மனிதனுக்கு வெப்பம் சுகமளிப்பதாக இருக்கிறது. வேறொரு சமயத்தில் குளுமை மனிதனுக்கு சுகமளிப்பதாக இருக்கிறது. சொல்லப்போனால் வெப்பம், குளிர்ச்சி ஆகிய இரண்டும் மனிதனுக்கு சுகம் அளிப்பவையே. எனவே வெப்பமும் குளிர்ச்சியும் மனிதனுக்கு சுகமளிப்பவை என்ற சத்தியத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும் நிலையே இயற்கை சமத்துவம் எனப்படுகிறது. இந்த சமத்துவத்தையே யோகம் என உபநிடதம் குறிப்பிடுகிறது. யோக கர்மசு கௌசலம். யோகமே செயலாற்றுவதற்கு உதவுகிறது. உலகில் சுகம் துக்கம், வெற்றி தோல்வி, நஷ்டம் கஷ்டம், நிந்தனைகள் அவதூறுகள், விருப்பு வெறுப்புகள் ஆகிய இருமைகள் கலந்தே உள்ளன. மனிதன் லாபத்தால் ஆனந்தப்படுகிறான், நஷ்டத்திற்கு குலைந்து போகிறான். புகழ்ச்சிக்கு பூரித்து போகிறான், இகழ்ச்சிக்கு கவலைப்படுகிறான். இவை அனைத்துமே தட்பவெட்ப நிலைகளைப் போலவே சுகதுக்கங்களும் கூட சம அளவில் மனிதனுக்கு சுகமளிப்பவையே என்ற சத்தியத்தை உணர்ந்து ஏற்றுக்கொள்வதே சமூக சமத்துவம் எனப்படுகிறது. தெய்வீக அருளுரை, டிசம்பர் 25, 1982. வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வுகளால் நீங்கள் பாதிக்கப்படும் போது எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள இறைவன் பால் கொள்ளும் நம்பிக்கை உங்களை காத்தருளும் என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாய் பாபா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம்.